கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 52 தருமரும் யம தர்மனும். முனிவர்களே, இப்போது சர்வேஸ்வரரின் பசுக்களை களவாடிச் சென்ற அறிவில்லாத மனிதர்களைப் பற்றிய வரலாறுகளை சொல்லுகிறேன், கேட்பீர்களாக. பாண்டுராஜனின் குமாரரான யுதிஷ்டரர் என்கிற தருமபுத்திரர் மகாராஜன் சிறந்த சத்தியசீலராகவும் வீரதீர பராக்கிரமங்கள் மிகுந்தவராகவும் திகழ்ந்தார். அவர் தன் தம்பிமார்களோடு சேர்ந்து கொண்டு பகைவர்களாகிய துரியோதனன் முதலான 100 சகோதரர்களையும் போரிட்டு வென்று இறுதியில் தனது சரீரத்துடனேயே ஸ்வர்கலோகத்திற்கு சென்றார். அப்படி போகும்போது நடுவழியில் தன் தகப்பனாராகிய யமதர்மராஜனை சந்தித்து அவருடைய உலகத்திலேயே சிறிது காலம் உல்லாசமாக தங்கியிருந்தார். அப்போது பூலோக ஜனங்களுடைய பாவ புண்ணியங்களை விசாரித்து கணக்கிட்டு கூறுபவர்களான சித்திரகுப்தன் முதலியவர்கள் யமதர்மராஜனை நோக்கி, அரசே, உங்கள் புத்திரரான இந்த தருமராஜர் சிறந்த புண்ணியங்கள் பலவற்றை செய்து பாபாத்மக்கள் அடைய முடியாத ஸ்வர்கலோகத்திற்கு செல்லப் போகிறார். ஆனாலும் இவர் முன்பொரு சமயம் தன் விரோதிகளோடு யுத்த களத்தில் போரிடும்போது மிகுந்த நிர்பந்தத்தின் பேரில் ஒரு பொய்யை சொல்லும்படியாக நேரிட்டு விட்டது. அதனால் ஏற்பட்ட பாபத்தை போக்கிக் கொள்வதற்காக இவர் இப்போது நரகங்களை தம் கண்களால் பார்க்க வேண்டும் என்று கூறினார்கள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் யமதர்மன் அதற்கு ஒப்புக்கொண்டு தன் மைந்தரான தருமரை அப்போதே அழைத்து கொண்டு பாதாள லோகத்திற்கு வந்து சேர்ந்து அங்குள்ள நரகங்களையும் அந்தந்த நரகங்களில் பாபாத்மாக்கள் அனுபவித்து வரும் கொடிய இன்னல்களையும் அவருக்கு காண்பித்தார். அப்போது அக்னியையே வாயிலாக கொண்ட அனலாஷ்யம் என்னும் நரகம் ஒன்றில் சகிக்க முடியாத கொடுமைகளுக்கு ஆளாகி சித்திரவதைப்படும் பாபாத்மாக்களை கண்டதும் தருமபுத்திரருக்கு அளவிலர்ந்த கழிவிரக்கமும் பயபிராந்தியும் ஏற்பட்டது. அவர் தம் தந்தையை நோக்கி கைகூப்பிய வண்ணம் வணங்கி, இதோ இந்த நரகத்தில் வீழ்ந்து சகிக்க முடியாத கொடுமைகளுக்கு ஆளாகியிருக்கும் இந்த மனிதர்கள் எல்லாம் அப்படி என்ன பாப காரியத்தை செய்து விட்டார்கள் என்று கேட்டார். அதற்கு யமதர்மன், மகனே, இவர்களெல்லாம் மாபெரும் சிவ துரோகிகள் ஆவார்கள் என்று அதை பற்றிய விருத்தாந்தங்களை தன் மகனுக்கு கூறத் தொடங்கினார். பூமியின் ஒரு பாகமாகிய குஞ்சர தேசத்தில் வசுதாபுரம் என்னும் நகரமொன்று இருக்கிறது. அந்த நகரத்தில் விப்ரமணி என்னும் அந்தணன் ஒருவன் இருந்தான். அவன் சிறந்த சிவ புண்ணிய சீலன், மாசு மறுவற்ற மனதினை கொண்டவன். ஒரு சமயம் தேவேந்திரன் விப்ரமணி என்னும் அந்த பிராமணனை தன்னுடைய உலகமான சொர்க்கலோகத்திற்கு அழைத்து சென்று அவனுக்கு ஒரு திவ்ய ஆபரணத்தையும் பரிசாக அளித்து மகிழ்ந்து, அந்தணனே, இந்த ஆபரணம் தினசரி 1000 மோகராக்களை கொடுக்கக்கூடியது. இதை நீ உன்னுடன் பூலோகத்திற்கு எடுத்து சென்று இதிலிருந்து கிடைக்கும் ஊதியத்தை சிவ புண்ணியங்களை செய்து வா என்று கூறி அவனுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். விப்ரமணியும் பூலோகத்தை அடைந்து அநேக புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு திறம்படச் செய்து வந்தான். ஒரு நாள் அவன் 1000 பசுக்களையும் அந்தணர்களுக்கு தானமாக வழங்கினான். அப்போது அங்கு வந்திருந்த பசுக்களோடு
வசந்தேஸ்வர சுவாமியினுடைய ஆலயத்தைச் சேர்ந்த ஒரு பசுவும் கலந்து விட்டது. அதையும் சேர்த்து 1000ல் ஒன்றாகவே அவன் மகிழ்ச்சியுடன் தானமளித்து விட்டான். ஆனால் அந்த கோவிலை சேர்ந்த அர்ச்சகர்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த பிராமணனிடம் விரைந்து வந்து அவனை கடிந்து கொண்டார்கள். அந்தண சிரேஷ்டனே, வசந்தேஸ்வர சுவாமியைச் சேர்ந்த பசுவை மட்டும் நீ பெரிய மனது பண்ணி எங்கள் வசமே திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று அவர்கள் அவனிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் விப்ரமணியோ, அர்ச்சகர்களே, எப்படி தேவேந்திரனால் எனக்கு தானங்களுக்கு உதவியாக ஆபரணம் ஒன்று கொடுக்கப்பட்டதோ அதுபோலவே வசந்தேஸ்வர சுவாமியால் இந்த பசுவும் எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. ஆகையால் இந்த விஷயத்தில் இனியும் மேற்கொண்டு எதையும் பேசாமல் இங்கிருந்து போய்விடுங்கள் என்று கூறி அவர்களை அனுப்பிவிட்டான். மனத்துயரத்தோடு அங்கிருந்து திரும்பிய அர்ச்சகர்களோ நேராக அவ்வூர் அரசனிடம் வந்து அவனிடம் நடைபெற்ற சங்கதிகளையெல்லாம் தெரிவித்து நியாயம் கேட்டார்கள். அரசனோ அந்த விஷயத்தை பெரிதாக பொருட்படுத்தாமல் சரியாக விசாரித்து தீர்ப்பு சொல்லாமலேயே அவர்களை அங்கிருந்து அனுப்பிவிட்டான். அப்போது அரசனுக்கு அருகாமையில் நின்றிருந்த மந்திரிகளில் ஒருவன் அரசனை நோக்கி, அரசே, இறைவனின் பசுவை பற்றிய விஷயத்தில் நீங்கள் இவ்வளவு அலட்சியமாக இருக்கக்கூடாது. அந்த சிவ துரோகியை உடனே இங்கு வரவழைத்து அவனுக்கு சரியான தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறினான். அதற்கு அரசன், மந்திரியே, அந்த அந்தணன் தேவேந்திரனின் பிரியத்திற்கு பாத்திரமானவன். ஆகையால் நாம் அவனை தண்டிப்பது சரியல்ல. அவன் எப்படி வேண்டுமானாலும் போய்க் கொள்ளட்டும் என்று கூறிவிட்டான். மந்திரியோ தம் மனதிற்குள், இந்த அரசன் சிவ துரோகி ஒருவனுக்கு இடம் கொடுத்து விட்டதால் இனியும் நான் இங்கிருப்பது சரியல்ல என்று தீர்மானித்தவனாக அங்கிருந்து உடனடியாக கானகம் ஒன்றை நோக்கி புறப்பட்டு சென்று விட்டான். கோவில் அதிகாரிகளும் அந்த அரசனை சிவ துரோகி என்று கூறி பழித்துவிட்டு தங்கள் இருப்பிடங்களை நோக்கி சென்று விட்டார்கள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது RKN காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.